அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. கடனுக்கு இஎம்ஐ கட்டணும், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அப்புறம் மளிகை ஜாமான் வாங்கணும், அன்னன்னைக்கு 3 வேளை சாப்பிடணும். இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. இன்றைக்கி நல்ல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இருந்தும் 2 பேருமே சம்பாதிச்சுமே பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்குமே திணறாங்க. நிறைய பேர் திணறாங்க, நிறைய பேரால் முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துக்கிட்டு எவ்வளோ பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சோஷியல் மீடியாவில் ஞாபகம் இருக்க பேரை சொல்கிறேன். இந்த சுமதின்னு ஒரு பொண்ணு, இந்த ஜெகா வைஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குது, வீடியோ போடுறாங்க. அவங்கெல்லாம் வீடியோவில் போய் கமெண்ட்டை பார்த்தா கழுவி ஊற்றுறாங்க. அவ்வளோ வன்மம், படிக்க முடியல, அந்த வார்த்தையெல்லாம் படிக்க முடியல, அவ்வளோ பேட் கமெண்ட்டு. அதை போய் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் எப்படியா மனசு வருது? அம்மா இல்லையா வீட்டில்? அக்கா தங்கச்சிங்க கூட பிறக்கலையா? மனைவி இல்லையா வீட்டில்? பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலையா ஒரு செகண்டில் இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ வன்மம்? சிங்கிள் பேரண்ட்டாக இருக்குது அவ்வளோ ஈஸி கிடையாது. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்கெல்லாம், பார்க்குறதுக்கே முடியல. நான் இதெல்லாம் பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேறு வழி இல்லை, தாங்கவே முடியல. அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. பார்க்குற நமக்கு என்ன, நமக்கு தெரியுமா அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு? அப்படியே தெரிஞ்சாலும் உங்களுக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு இவ்வளோ பேட் கமெண்ட் அள்ளி அப்பா சாமிங்களா? வேண்டாம், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவங்க வீடியோ பார்க்காதீங்க. அதை விட்டுட்டு அவங்க மேலே போய் வன்மத்தை கொட்டாதீங்க. அவங்க மேலே போய் உங்களோட எண்ணங்கள் கற்பனைகள் இதெல்லாம் அவங்க வீடியோவில் போய் கமெண்ட்டில் கொட்டாதீங்க, தயவு செஞ்சு கொட்டாதீங்க. அவங்க எப்படியே பொழைச்சிட்டு போகட்டும். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க அவங்களாம் பாவம், ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நல்லா இருந்தாலும் சரி, அவங்க கோடியாக சொத்து வச்சுருந்தாலும் சரி, அவங்க கமெண்ட்டில் போய் வன்மத்தை கொட்டவே கொட்டாதீங்க, தயவு செஞ்சு கொட்டாதீங்க.